நாம் எல்லோரும் வளர்கிறோம், ஆனால் ஒரே மாதிரியாக அல்ல, வேறு விதமாக. மனித வாழ்க்கையின் முக்கியமான சவால்கள் ஒன்று வளர்ச்சி. எல்லோரும் வளர்ச்சி பெற விரும்புகிறோம். ஒருவரும் இருந்த இடத்திலே நின்றுவிட விரும்புவதில்லை. ஆனால் அந்த வளர்ச்சி ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? இல்லை என்றால் ஏன்? இதற்கான பதிலை நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கின்றோமா? முதலில், வளர்ச்சி என்பது ஒரு சுயமான தனிப்பட்ட பயணமாகும். ஒரு மாணவன் கல்வியிலே சிறந்து விளங்கலாம், மற்றொருவர் விளையாட்டிலே வித்தை காட்டலாம், யாரோ ஒருவர் பேசும் திறமையில் முன்னேறலாம், இன்னொருவர் அமைதியாக சிந்திக்க செய்யும் திறமைகளிலே மேம்படலாம். இவை அனைத்தும் வளர்ச்சியின் வேறுபட்ட முகங்கள். மனிதர்களின் திறமைகள், ஆர்வங்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்துவிட முடியாது. ஒரே நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் கூட வெவ்வேறு விதமாக வளரக்கூடும். அதேபோல் ஒரே பாடசாலையில் படிக்கும் மாணவர்களும் ஒரே மாதிரி வளர்ச்சியை அடைய மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க பாதையிலே பயணிக்கின்றார்கள். இவ்வகையில் வளர்ச்சியை ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது. ஒருவரின் வளர்ச்சியை மற்றொருவருடன் அளவிட முடியாது. ஒருவரது முன்னேற்றம் மற்றொருவருக்கு தேவையில்லாதாக இருக்கலாம். முக்கியமானது, நாம் அனைவரும் நம்மை சுற்றியுள்ள உலகில் எப்படி திகழ்கிறோம், எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்பதை. நாம் எல்லோரும் வளர்கிறோம், ஆனாலும் ஒரே மாதிரியாக அல்ல. இதுதான் வாழ்க்கையின் அழகும் ஆழமும். ஒவ்வொருவரும் தனித்துவமாக வளர்ந்து உலகத்திற்கு ஒவ்வொருவரும் வித்தியாசமான பங்களிப்பை வழங்கும் போது அந்த சமூகம் முழுமையானதாக மாறும். வளர்ச்சி என்பது போட்டி அல்ல, அது ஒரு பயணம், இன்பமான பயணம். அந்த பயணம் ஒருவருக்கு தனிப்பாதை. அதனால் நாம் அனைவரும் வளர்ந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது, வேறு விதமாக மட்டுமே இருக்க முடியும். அந்த வேறுபாடுகளை மதிக்க, அந்த வேறுபாடுகளை கொண்டாட நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும்.